சில பேர் நாங்க விஜய்க்கு அம்மாவா இருப்போம், அக்காவா இருப்போம், தங்கச்சாவும் இருப்போம், ஏன் அதுவாவும் இருப்போம். முடிஞ்சிருக்காப்லையா? இங்க இல்லையே. யாரை தேடந்தான்னு நினைக்கிறீங்க? இந்த சீமான் ஒருத்தர் இருந்தார்ல, மற்ற கட்சியில ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா சும்மா பூந்து பூந்து அடிப்பாரு. தன்னுடைய கட்சியில ஒரு நிர்வாகி ஓட்டு கேட்குற லட்சணத்தை பாருங்க. இது ஒரு நல்ல தலைவன் பார்த்துட்டு அமைதியாக இருக்கார், எதுவும் கண்டுக்கல. இதே தமிழக வெற்றி கழகத்தில் நடந்திருந்தா எங்கள் தலைவர் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருப்பார். ஏண்டா நாங்கள் என்ன 50 வருஷம் ஆண்டுட்டோமா, இல்லை 60 வருஷம் ஆண்டுட்டோமா? எதுக்கு இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குறீங்க? ஒரிஜினல் தற்கூறினா நீங்கள் தான். யார் எதுக்குன்னே தெரியாமல் அரசியல் களத்தில் நீங்கள் போட்டி போட்டுட்ருக்கீங்க, ரைட்டா? யாருக்கிட்ட சண்டைனே உங்களுக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், நீங்களாம் இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து, ரைட்டா? உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்குன்றதை தெளிவாக சொல்லுங்கள். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறத கேளுங்கன்னா விஜய் விஜய் விஜய், இல்லைனா தளபதி தளபதி தளபதி. அது திரும்ப 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 டேப் ரெக்கார்டு மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு அவர் மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் எதுக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையான தற்கொலை கூட்டம் இப்போ உண்மையான தலைவனை பார்த்ததுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான தற்கொலையே நீங்கள் தான், தெரியுதா? இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மக்கள் பாருங்கள்.